கௌதம், ம் சொல்லுமா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், அப்புறமா பேசலாமா? முக்கியமான விஷயம் கௌதம், உட்கார். சீக்கிரம் சொல்லுமா. உனக்கு அலையன்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். என்னம்மா சொல்ற, புரியல. 1 மாசத்துல கல்யாணம்னு சொன்னேன். பையன் யாரு? அந்த பொண்ணு நல்ல ஜாப்ல இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறா, உன்னை நல்லா பார்த்துப்பாடா. அவங்க ஃபேமிலி வெல் செட்டில்டு. ஸோ உனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. அதானே எங்களுக்கு முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ ஒர்க்கை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இல்ல என்னம்மா திடீர்னு? அவங்க ஃபேமிலி அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, தூரத்து சொந்தம். ஒன்று கூட ரொம்ப நல்ல டைப், புரிஞ்சுக்கோடா. ஐஷு, ஐஷு, நாங்க சொல்றது இப்போது கொஞ்சம் கேளேன். மா நீ எதுவும் பேசாதடா. நானும் அப்பாவும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். உனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ பண்ணி வச்சிருக்க காரியம் அப்படி. சொல்லுமா. என்ன பண்ற ஐஷு? இப்பதாம்மா குளிச்சுட்டு வந்தேன். நீ சொல்லு. இல்லடா, காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். சரி, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அவர் காஃபி போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேம்மா. பாரு, நான் சொன்னேன்ல ரொம்ப நல்ல பையன்னு. எங்க காலையில காஃபி குடிக்காம இருக்க போறியோன்னு நினைச்சேன். மா போதும் நிறுத்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 90 டேஸ் அது வரைக்கும் தான் பார்ப்பேன். எனக்கு செட் ஆகலன்னு ஃபீல் ஆச்சுன்னா யாரையும் கேட்க மாட்டேன், டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுவேன். சும்மா ரெடி, எல்லாம் நல்லதான் நடக்கும். ஒழுங்கா பேசி பழகு, சரியா? சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரி, வைக்கிறேன். குட் மார்னிங். மார்னிங். வாட் அ வெரி குட் காஃபி ஆஃப்டர் அ வெரி குட் ஸ்லீப். நீங்க காஃபி குடிக்கல? இல்ல. ஓ, கிச்சன்ல மில்க் இருக்கு, வேணா போய் போட்டுங்க. ஐஷு, என்னோட ஃபோன் சார்ஜர் பார்த்தீங்களா? ஐஷு, தெரியாது கௌதம்.
கௌதம் ம். லெட்ஸ் பி இன் செப்பரேட் ரூம்ஸ். உன் திங்ஸ்லாம் இப்போவே மூவ் பண்ணிடு. சொல்லுங்க பிரதர். சார் வெள்ளை கனெக்ஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. ரவுட்டர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். உள்ள வாங்க பிரதர், வாங்க என் ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே சார். கௌதம் ம். வெயிட் ப்ரோ, நீங்கள் வாங்க என் ரூம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பிரதர் வெயிட் பண்ணுங்க. ஐஷு, நான் உனக்கு தான் பெரிய ரூம் கொடுத்துட்டேன்ல, என் ரூம்லேயே நான் வைஃபை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிரதர் நீங்கள் வாங்க. ம். ரூமை நீ எனக்கு விட்டு கொடுக்கல, நான் உன்னை வெளியே அமிச்சேன். ப்ரோ இங்கே பாருங்க, நீங்கள் வாங்க. ப்ரோ வெயிட் பண்ணுங்க. ஐஷு, உனக்கு மட்டும் ஒர்க் இல்லை, எனக்கும் தான் ஒர்க் இருக்கு. ஷோ. அப்படி என்ன ஒர்க் கல்ச்சர்? எனக்கு ஆன்லைன் மீட்டிங்ஸ் இருக்கு, சிக்னல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வீக்லி 3 days எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் ரூமில் தான் ரவுட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பிரதர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ப்ரோ அடிச்சுக்காதீங்க, ஹால்லே ஃபிக்ஸ் பண்ணுறேன். 2 ரூமுக்கும் சிக்னல் ஸ்ட்ராங்காக வரும். பசிக்குதா? ம். சரி, ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? நல்லா சிக்கன் கொத்து பரோட்டா சாப்பிடணும். எந்த ஹோட்டலில் ஆர்டர் போடலாம் சொல்லு. செம்ம சாய்ஸ். ஆனால் ஹோட்டல் பார்க்கலாம். ம். ம். பாண்டியன் மெஸ்ல நல்லா இருக்குமா? டூ காஸ்ட்லி, வேண்டாம், வேற பாரு. ம். அன்னை மெஸ்ல? அப்படி ஒரு ஹோட்டலே நீ சொல்லி தான் கேள்விப்படுறேன். இங்க கூட நான் பார்க்குறேன். சங்கர் செட்டிநாடு ஹோட்டல் சூப்பராக இருக்கும், ஆர்டர் போடலாம். அந்த ஹோட்டலில் ரேட்டிங் எவ்வளோ போட்டிருக்காங்க? 3.9. 3.9னா எப்படி நல்லா இருக்கும்? நான்லாம் 4+க்கு மேலே ரேட்டிங் இருந்தால் தான் ஆர்டரே போடுவேன். ம். ம். ஐஷு, ம். நீ கேட்ட ரேட்டிங்ல மதுரை அம்மன் மெஸ் 4.5 ரேட்டிங். ம். இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணாம இருக்கு. ம். இந்தா, ம். நீ ஆர்டர் போடு. என்னாச்சு? ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ட். ஷோ. ஆ? ம். ஐஷு, இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்ப? மேகிக்கு 5. உனக்கு 1.5. என்னால் சுத்தமாக முடியல பிரீத்தி. இந்த ஜூனியர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கால அந்த டிஎல் கிட்ட நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. நான் பண்ண மிஸ்டேக்னால தான் அந்த கிளையண்டே போயிட்டான்னு அவன் என்ன பேசுறான்டி. வர கோவத்துக்கு அவனை.
ஐஷு, ம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் அருண். அவ்வளோவா பேசிக்கிறது இல்லை, பட் இப்போ கூட டச்சில் தான் இருக்கான். நான் சொல்கிறது கரெக்டாக கேட்டுக்க. அவனோட வேலையே அவங்க அண்ணன் பண்ணுற தப்புக்கெல்லாம் அவங்க அப்பா கிட்ட அடி வாங்குறது தான். அவங்க அண்ணனும் எல்லா தப்பையும் இவன் தலைமையில் கட்டிட்டு அவன் மட்டும் நல்ல பேர் வாங்கிடுவான். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு நாள் அருண் யோசிச்சான். அவன் சுச்சுவேஷனில் நீ இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப சொல்லு? ம். அவங்க அப்பா கிட்ட பேசி உண்மையை சொல்ல வச்சிருப்பேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவங்க அப்பா பண்ணுற தப்ப அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க பாட்டிக்கிட்டேயும் எவிடன்ஸோட சொல்லி மாட்டி விட்டான். அப்பா பையன் எனக்கு புரியலையே. நான் போதையில் இருக்கேனா நீ போதையில் இருக்கியா? அவங்க அவங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு நீ கேட்க மாட்டியா? சரி சொல்லு, என்ன பண்ணாரு? அவங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? ம் அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ம் அந்த மேட்ரு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. ம். ஐஷு சொல்லவே இல்லை. another drink? இல்ல வேண்டாம். Come on ஐஷு, சாப்பிடுங்க. Again Pepsi. And thanks for this Gautam. டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போச்சு, பட் யூ மேட் இட் லைட்டர். ஐஷு, cheers. Cheers. Swati Blue Heart calling. 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 கௌதம், ம் உனக்கு காலேஜில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்களா? அஃப்கோர்ஸ், அதெல்லாம் இல்லாமல் எப்படி? ம். அப்போ நீ லவ்லாம் பண்ணியிருக்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னாலே லவர் தானே ஐஷு. ம். அப்போ அவங்களாம் இன்னும் டச்சில் இருக்காங்களா? Swati Blue Heart ஒரு நிமிஷம். சொல்லு ஸ்வாதி. டேய், குழந்தைய கூட்டிட்டு ஷாப்பிங் போகணும்டா. அதுக்கு தான் நேற்றுக்கு நைட்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கார் வேணும், போனே எடுக்க மாட்டேங்கிற. எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். எனக்கு வந்து கார் எடுத்துட்டு போக சொல்ல வேண்டியது தானே? சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டேன், ஆளே பார்க்க முடியல. சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறமா ஃபோன் பண்ணுறவி. சரி பாய். ஐஷு, நீ ஏதோ கேட்டுட்டு இருந்தல, கேளு. ம். உன் ஃபோனை கொஞ்சம் அன்லாக் பண்ணி கூட. புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? ஸ்வாதி என்னோட பாஸ்ட் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
என்ன இஷ்யூ? ப்ராஜெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், ஜூனியர்ஸ் கிட்ட லீனியட்டாக இருக்காதுன்னு. அப்போ மற்றவங்க சொல்கிறதையும் கேட்கணும், திமிராக இருக்கக்கூடாது. புரியுதா? மெசேஜ் பார்த்தேன் ஐஷு. நீ பண்ண தப்பே ஜூனியர்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆகாம இருந்ததுதான். விடு பார்த்துக்கலாம். நிலா, ஆல்ரெடி நான் செம்ம காண்டில் இருக்கேன். இந்த அட்வைஸ்லாம் பண்ணாத. கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு. ஃபோனை வை, நான் கூப்பிடுறேன். நைட் 10:30 ஷோ புக் பண்ணிடுறா. ஓகே மச்சா, பைடா. ஹே ஐஷு, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? என்னாச்சு? என் பெர்மிஷன் இல்லாம எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? ரூம்குள்ள வந்ததும் இல்லாம எதுக்கு என் திங்ஸ் மேலாம் கை வைக்கிற? இல்ல ஐஷு, நம்ம வீட்டுக்கு புது கர்டன்ஸ் வாங்கினேன். இந்த ரூம்லயே ஃபிட் பண்ணி உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ ஒன்னும் பண்ண வேணாம் கௌதம். ஒரு டீசென்சி வேணா? வேற வேலை வெட்டி இல்லைன்னா இப்படிதான் டைம் வேஸ்ட் பண்ணிருப்பியா? உனக்கு வேணும்னா இதெல்லாம் உன் ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. தேவையில்லாம என் ரூம்குள்ள வராத. புரிஞ்சுதா? ஐஷு, ஒரு 2 minutes கூட, நானே க்ளீன். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் கௌதம். ஜஸ்ட் லீவ் மீ அலோன் ப்ளீஸ். சொல்லு சுரேஷ், என்ன பேசணும்? எதுக்காக லாஸ்ட் மினிட்ல என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண? எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும், சொல்லு. விடு சுரேஷ், நம்ம இந்த ரீசனுக்காக நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம். அப்படியெல்லாம் விட முடியாது ஐஷோ. ஐ நீட் டு நோ த ரீசன். ஆரம்பத்தில் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ வாஸ் லூசிங் மை செல்ஃப் வென் ஐ வித் யூ. இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் புஷ் பண்ணேன். பட் ஐ கிளியர்லி அண்டர்ஸ்டுட், உன் கூட என் லைஃப் இருந்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்றதை நான் மறந்துடுவேன். ஐ வாண்ட் ஹாவ் அன் இண்டிவிஜுவல் லைஃப். குட் பை சுரேஷ். அந்த கர்டன்ஸ் கொடுக்குறியா கௌதம்? நானே மாட்டிக்கிறேன். நீயே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிடுறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படி என்ன ஒர்க் இருக்கு கௌதம்? உன் கூட பேசணும். சரி, உனக்கு என் மேல சுத்தமா கோவமே வரலையா? ஆர் யூ திஸ் வே கௌதம்? இல்லனா என்கிட்ட மட்டும் தான் இப்படி இருக்கியா?
ஓகே, ஐ ஹேட் அ பாஸ்ட் ஐஷு. இப்போ நீ பார்க்குற கௌதம் அப்போ இல்லை. பொசிட்டிவ்னஸ், முன்கோபம், immaturity. I was completely a different person. என்னோட பிஹேவியர்னால லவ்வே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். And you know, I really feel bad for her. தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதான் போய் சரண்டர் ஆயிட்டேன் அப்பா அம்மாட்ட. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க. ஒரு பொண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க எனக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு. And you know, I'm still trying to be better. You are already a nice guy, Gautam. சரி ஐஷு, காரை சர்வீஸ் விடணும். நான் போய் அது என்னன்னு பார்க்குறேன். I'll see you soon. Okay. கௌதம், உன் கூட நிறைய பேசணும். ஈவினிங் நான் வந்து உன்னை சூப்பர் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். ம். கௌதம், ம் இதான் உன்னோட சூப்பர் பிளேஸா? மொட்டை மாடி இஸ் அன் எமோஷன் ஐஷு. என்னைக்காவது ஒரு நாள் இங்கே வந்திருக்கியா? அப்படியே ரிலாக்ஸ்டாக சூப்பராக இருக்கும். கௌதம், ம் யூ நோ சம்திங்? நமக்கு கல்யாணம் ஆகி 90 days ஆயிடுச்சு. அதனால என்ன? இல்லை, ரொம்ப நேரமாக மொட்டை மாடியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ ஃபீல் திஸ் இஸ் அவர் பெஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் ஐ ஆம் ஸ்டார்டிங் டு ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் யூ. வித் மீ? யா. But you know what, Aishu? Our life is not by choice.